Hi guys and welcome back to Motors Tamil. இன்னைக்கு நம்ம கிட்ட Hyundai Creta N-Line இருக்கு. நம்ம ஆல்ரெடி Hyundai Creta டீசல் மேனுவலோட ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அப்பயே நான் ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன் Hyundai Creta N-Line வருது, அதை கூடிய சீக்கிரம் நம்ம ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இன்னைக்கு உங்களுக்காக Hyundai Creta N-Line எடுத்து வந்திருக்கேன். அண்ட் இந்த கார் பார்த்தோன்னா நம்ம சேலமில் இருக்க கோவை ஹுண்டையில் டிஸ்பிளேக்காக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து ஃபீல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேலமில் இருக்க கோவை ஹுண்டையில் வந்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தோன்னா நமக்கு மேனுவல் வேரியன்ட். ஸோ N-Lineல மேனுவல் வேரியன்ட்ங்கிறது ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் காம்போ அப்படின்னு சொல்லலாம். இதை டிரைவ் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காரில் கொடுத்துருக்க இன்ஜின் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு வெர்னால இருக்க சேம் டர்போ சார்ஜர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு ஒரு 1.5 லிட்டர் டர்போ கேசலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. இது நமக்கு மேக்ஸிமம் 160 bhp அண்ட் 253 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. அண்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி வேறு லெவலில் தான் இருக்கும். அண்ட் இந்த Creta N-Lineக்கு ஒரு பெர்ஃபெக்டான மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தோன்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலும் இருக்குது. இன்ஜினும் செம்ம ரிஃபைண்டாக இருக்குது, ஏன்னா 4 சிலிண்டர் இன்ஜின் தான் நல்லா ரிஃபைண்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா பம்பர் ஃபுல்லாகவே நமக்கு ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த N-Line வேரியண்ட்டில் எல்இடி டிஆர்எல் நமக்கு கனெக்டடாகவே கொடுத்துறாங்க, அதுவும் இங்கே கண்டினியூ ஆகுது. அண்ட் சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸும் வந்துருது. ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துறாங்க. இது நமக்கு குவாட் செட்டப்பில் வரும். பம்பர் ஃபுல்லாகவே செம ஸ்போர்ட்டியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். Hyundai லோகோ வந்து இப்போ கொஞ்சம் கீழே பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த Hyundai லோகோக்கு மேலேயே பார்த்தோம்னா நமக்கு ஒரு கேமராவும் வந்துருது. 360 டிகிரி பார்க்கிங் கேமரா கொடுத்துறாங்க. ரெண்டுமே செம்ம அக்ரெசிவாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா நமக்கு N-Line அப்படிங்கிற ஒரு பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸும் இந்த காரில் நமக்கு வந்துடும். அண்ட் 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்காக நமக்கு ஓஆர்எம்ஸ்லேயும் கேமரா கொடுத்துருக்காங்க. அலாய்வீலோட டிசைன் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த சைஸுமே இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட சைஸ் பார்த்தோன்னா 215/55 or 18 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அக்ரெசிவான அலாய் வீல்ஸ்னே சொல்லலாம். பாடி கிட்டுமே வந்து இந்த N-Lineல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ரெட் கலரில் பாடி கிட் வந்துருது. அண்ட் ஆல்சோ நமக்கு ஃப்ரண்ட்லேயுமே அது கண்டினியூ ஆகுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இது பார்த்தோன்னா நமக்கு N10 வேரியன்ட். ஸோ இது டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் தான். N8 அண்ட் N10 வேரியன்ட்ஸில் வரும். அண்ட் இதில் நமக்கு டியூவல் டோன் வராது, சிங்கிள் டோன் தான். பட் பேனோராமிக் சன்ரூஃப் கொடுத்துறாங்க. ஒரு ஃப்ளஷ் ஃபிட்டான ரூஃப் ரேல்ஸும் வந்துருது. ஓஆர்எம் பார்த்தோன்னா நமக்கு ஒரு பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கீழே நம்ம கேமரா வந்துடும். N-Line அப்படிங்கிற பேட்ஜிங் நமக்கு ஃபெண்டர்ஸ்லேயே வந்துருது. அண்ட் கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் இந்த வேரியண்ட்டில் வந்துடும். டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் தான், அதனால் எல்லா ஃபீச்சர்ஸும் இதிலேயே கொடுத்துட்றாங்க. ரியர் வீலுமே இந்த காரில் ஆக்சுவலி நமக்கு டிஸ்க் வந்துடும். அண்ட் அதில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ரெட் கலர் பிரேக் கேலிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாடி கிளாடிங்குமே நமக்கு காரை சுற்றி ரன் ஆகுது. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிப்பிக்கலான ஒரு எஸ்யூவிக்கான ஒரு கேரக்டரை கொடுக்குது. ரியரில் பார்த்தோன்னா நமக்கு ஃபுல் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் செட்டப் தான், கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வந்துருது. அண்ட் கீழே பார்த்தோன்னா நமக்கு 2 எக்ஸாஸ்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ டியூவல் எக்ஸாஸ்ட் செட்டப் இதில் நமக்கு வந்துடும். ஸ்பாய்லர் பார்த்தோன்னா பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஷார்க்ஃபின் ஆண்டனாவும் வந்துருது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிளாக் கலரில் இருக்குது. பேனராமிக் சன்ரூஃப் கொடுத்துட்றாங்க. அண்ட் ரியரில் வாஷர் வைப்பர் டிஃபாகர் எல்லாமே வந்துடும். ரியர்லையுமே பம்பர் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்டியான டச்சஸ் அதில் நிறைய இருக்குது. இந்த ரெட் கலர் லைனிங் வந்து நமக்கு காரை சுற்றி ரன் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பம்பரில் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு பிளாக் கலர் ட்ரீட்மெண்ட் அண்ட் ரிஃப்ளெக்டர் பார்த்தோம்னா நமக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு சேஞ்சும் இந்த N-Lineல இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு ரிவர்ஸ் லேம்ப்ஸ் நம்ம நார்மல் Cretaல சென்டரில் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தோம்னா நமக்கு 2 சைட்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒன்று இருக்குது, அண்ட் ஆல்சோ இந்த இடத்துலையும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துருது. டிஃப்யூசர் மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு நல்லா அக்ரெசிவாக இருக்குன்னு சொல்லலாம். ரியரில் கேமராக்கான பிளேஸ்மெண்ட் நமக்கு இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இந்த Hyundai லோகோ பார்த்தோம்னா இதுக்குள்ளேயே எம்பர்ட் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா நமக்கு 433 லிட்டர்ஸ் தான். ஸோ இதுலையுமே நமக்கு சேம் தான். போஸ் சவுண்ட் சிஸ்டம்க்கான சப்வூஃபர் நமக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸ்பேர் வீல் பார்த்தோம்னா நமக்கு 215/60 or 17 inch வீல்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ நமக்கு நார்மல் Cretaல பார்த்தோம்னா 16 inch ஸ்பேர் வீல் வரும். இதில் நமக்கு 17 inch வீல்ஸ் கொடுத்துறாங்க. ஏன்னா நமக்கு காரில் வரது பார்த்தோம்னா 18 inch அலாய் வீல் வந்துருது. நல்லா இருக்குது, நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு கார். அண்ட் இந்த செக்மெண்ட்லேயே ஃபர்ஸ்ட் காரும் கூட நமக்கு N-Line அப்படிங்கிற தனியாக ஒரு ஸ்போர்ட்டியான கேரக்டர் இருக்கக்கூடிய கார்னு சொல்லலாம். அண்ட் கலர்ஸ் பார்த்தோன்னா நமக்கு கிரே கலரில் ஒரு கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த தண்டர்ஸ்டார்ம் ப்ளூ நமக்கு இதில் வந்துடும். இங்கே பார்த்தோன்னா நமக்கு சன்ஷேடும் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுவுமே நல்ல ஒரு அடிஷன். நமக்கு அப்போல்ஸ்ட்ரி ஃபுல்லாகவே பிளாக் கலர் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், டோர் பேட்ச் எல்லாமே பிளாக் கலர் தான். இந்த டோர் ஹேண்ட்லுமே நமக்கு பிளாக் கலர் தான் கொடுத்துருக்காங்க. போஸ் சவுண்ட் சிஸ்டம் வந்துடும். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஒரு 1 லிட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் தாராளமாக இருக்குது. டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. அண்ட் சீட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஒரு பிளாக் கலர் தான். அண்ட் இந்த இடத்துல ரெட் கலர் பைப்பிங் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையுமே நமக்கு ஒரு ரெட் கலர் ஸ்டிச்சிங் மாதிரி வந்துருது. அண்ட் இந்த குஷனும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளேயுமே நமக்கு பார்த்தீங்கன்னா N-Line அப்படிங்கிற ஒரு பேட்ஜிங் இருக்கும். இன்டீரியர் பார்த்தோம்னா நமக்கு இன்க்ரெஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு லெக் ரூம் ஓகே தான். இந்த சீட்டை வந்து நம்ம கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சிருக்கேன், அப்படி இந்த மாதிரி எனக்கு லெக் ரூம் அடிக்குவேட்டாக இருக்குது. ஃபுட் ரூமே நல்லா தாராளமாக தான் இருக்குது. அண்டர் சப்போர்ட் பார்த்தோம்னா நமக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட் ரூம் பார்த்தோம்னாலும் என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'7" எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரூஃப் ஃபுல்லாகவே நமக்கு பிளாக் கலர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பேனராமிக் சன்ரூஃப் வந்துடும். அண்ட் இந்த குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. ஸோ இந்த லைட் வந்து உள்ளே எதுவுமே வரல.
அண்ட் சீட்டோட ரிக்ளைன் ஆங்கிலுமே நல்லா தான் இருக்குது. ரிக்ளைனுக்கான ஃபங்க்ஷனும் தனியாக கொடுத்துறாங்க. ஸோ ஒரு 2 ஸ்டெப் ரிக்ளைன் இருக்குது, வென்யூவில் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட்டும் வந்துடுது. அண்ட் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் தாங்க, ஃபுல்லாகவே பிளாக் கலர் தான். பட் கிளஸ்ட்ரோஃபோபிக்காக பெருசாக ஃபீல் ஆகலை. ரியலாக நமக்கு 2 விண்டோக்குமே அந்த சன்ஷேட் வந்துடுது. அண்ட் இந்த லைட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல எல்இடி லைட்ஸும் கொடுத்துட்றாங்க. அண்ட் டேஷ்போர்டு வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு 2 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துறாங்க. 2 USB-C சார்ஜிங் சாக்கெட் வந்துடுது. மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் தனியாக இருக்குது. அண்ட் டிரான்ஸ்மிஷன் டனல் பெருசாக ப்ரொட்டூல் ஆகலை. ஸோ 3 பேர் தாராளமாக உட்காரலாம். ஏன்னா கேபினே நல்லா வைடாக தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் தான் கரெக்டாக. அண்ட் ஃப்ரண்ட்டில் சீட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸும் கொடுத்துட்றாங்க. ஸோ செம்ம ஸ்போர்ட்டியாக இருக்குது, செம்ம அக்ரெசிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த என்லைன் வேரியண்ட்டில். அண்ட் வழக்கம் போல் இந்த காருக்கு பார்த்தோம்னா நமக்கு 3 years ஆர் அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் வாரண்ட்டி இதுலேயுமே வந்துடும். அண்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தோன்னா எனக்கு ரெக்வஸ்ட் சென்சரும் வந்துடுது. நீங்கள் பார்த்தோன்னா எனக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துடும், ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்துடுது. ஃப்ரண்ட்லேயுமே டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது, 1 liter பாட்டிலாம் வைக்கலாம். அண்ட் இங்கேயுமே நமக்கு டோர் ஹேண்டில் ஒரு பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியலும் நமக்கு இந்த இடத்துல வந்துடுது. இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்க்கான பட்டன் வந்துடுது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல்க்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. பார்க்கிங் சென்சர்ஸ்க்கான பட்டன் இந்த இடத்துல வந்துடுது. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனும் நமக்கு இந்த இடத்துல வந்துடுது. சீட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 8-way பவர் அட்ஜஸ்டட் டிரைவர் சீட் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம ஹைட்டுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம இந்த பேக் ரெஸ்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இன்டீரியர் பார்ப்போம். இந்த ஸ்டியரிங் வீல் வந்து இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. அந்த மேக்னெட் வந்து எப்பவும் போல் இதுலேயும் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டியரிங் வீல் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃப்ளாட் பட்டன் இல்லை, ஒரு நார்மலான ஸ்டியரிங் வீல் தான். நம்ம கார் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது பார்த்தோன்னா நமக்கு மேனுவல் வேரியன்ட், கியர் லிவர் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்டியரிங் வீலுமே நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குது. நமக்கு ரெட் கலர் ஸ்டிச்சிங்குமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா நமக்கு ரைட் சைடில் அந்த எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணதுக்கான பட்டன் வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அந்த அடஸும் இதில் நமக்கு வந்துடும். ஸோ அதுக்கான கேமரா நமக்கு அந்த இடத்துல இருக்கும், அதை நான் காமிச்சிடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு அடஸ்க்கான ஒரு கேமரா ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு ரேடாரும் வந்துடும். அதை நமக்கு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. Level 2 அடஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். அண்ட் இந்த பெடலுமே ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு டச் தான் கொடுத்துருக்காங்க, சில்வர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது. லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல N அப்படிங்கிற ஒரு பேஜிங் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோன்னா நம்ம கிரெட்டாவில் பார்த்து அதே ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இதுலேயுமே நமக்கு வருது. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு 3 தீம் கொடுத்துட்றாங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ இது ஒரு தீம், இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு சில்வரிஷ் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது ஒரு தீம், இது ஒரு ப்ளூ கலர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் இது பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்குது. கண்ட்ரோல் பண்ணதுக்கான டாகிள்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஸ்டியரிங் வீலே வந்துடுது. நமக்கு அந்த டைரக்ஷனுக்கான இன்ஃபர்மேஷன் வந்துடுது. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துட்றாங்க. அண்ட் இது பார்த்தோன்னா நமக்கு அந்த அடாஸ்க்கான இன்ஃபர்மேஷன். இதில் பார்த்தோன்னா நம்ம ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி, அந்த மாதிரி டிரைவ் இன்ஃபோ எல்லாமே இதில் வந்துடுது. அண்ட் இதுமே நம்ம நார்மல் கிரெட்டாவில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துறாங்க, ரைட் சைடில் டாக்கோமீட்டர் கொடுத்துறாங்க. லெஃப்ட் சைடில் ஃபியூல் மீட்டர் அண்ட் ரைட் சைடில் டெம்பரேச்சர் மீட்டர் கீழே வந்துடுது. நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த டிஜிட்டலாக கொடுத்துருந்தாலுமே எல்லாமே ஃப்ளாலஸாக ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த ஸ்டியரிங் வீலுக்கு பார்த்தோன்னா நமக்கு ரீச் ஆஸ் வெல் அஸ் 2 அட்ஜஸ்ட்டுமே கொடுத்துறாங்க. ஸோ டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டியரிங் வீல் இந்த கார் நமக்கு வந்துடும். இது பார்த்தோன்னா நமக்கு ஒரு 10.25 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம். இது நம்ம ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வயர் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ப்ளூ லிங்க் வந்துடும். அண்ட் இதில் மேப் ஒன்று கொடுத்துட்றாங்க, இன்பில்டாகவே வந்துடுது. நேவிகேஷன் ஒரு விஷயம் கொடுக்குறாங்க, நம்ம யூஸ்வலாக மேப்க்கான விஷயம் தான். ஃபோனில் போயிட்டோம்னா நம்ம ஃபோன் கனெக்ட் பண்ணுறோம்னா அது நமக்கு வந்துடும். அண்ட் ஃபோன் ப்ரொஜெக்ஷன் அந்த ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ தான். வாய்ஸ் மெமோ, கிளைமேட், வேலட் மோட், குவைட் மோட், ரேடியோ, மீடியா, ஜியோ சாவனம் வந்துடுது. அண்ட் ப்ளூ லிங்க்கும் கொடுத்துறாங்க. மேனுவல் பார்த்தோம்னா நம்ம டிஜிட்டலாக கொடுத்துட்றாங்க. நம்ம ஃபோனில் ஸ்கேன் பண்ணோம்னா நம்ம மேனுவல் கூட பார்த்துக்கலாம். செட்டிங்ஸில் போயிட்டோம்னா அதில் நமக்கு வெஹிக்கிளுங்கிற ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. இதில் போயிட்டோம்னா நம்ம கிளஸ்டர் இதில் தான் நான் ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணேன். ஸோ நம்ம தீம் ஏ, தீம் பி, தீம் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மோட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் வேணாலும் நம்ம அதில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் கிளைமேட், ஸோ கிளைமேட்டில் போயிட்டோம்னா இன்டர்னல் ஏர் சர்க்குலேஷன், ஆட்டோமேட்டிக் வென்டிலேஷன், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துடுது. இந்த காரில் சீட் வென்டிலேஷனும் வந்துடும், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லைட்ஸில் போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ், அந்த டைம் அவுட் நம்ம அன்லாக் பண்ணால் ஹெட்லைட் ஆன் ஆகுது, அந்த மாதிரி விஷயம்லாம் கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது பார்த்தோன்னா டோர் ஆட்டோ லாக் அண்ட் அன்லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் கஸ்டமைஸ் பண்ண மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்டில் போயிட்டோம்னா நமக்கு அந்த சவுண்ட் ஈக்குவலைசர், பேஸ், அந்த மாதிரி விஷயம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிவைஸ் கனெக்ஷன், யூசர் ப்ரொஃபைல், வாய்ஸ் ரெகக்னிஷன், லேஅவுட்டில் போயிட்டோம்னா நமக்கு ஸ்க்ரீன் சேவரும் கொடுக்குறாங்க. நம்ம வேணால் டிஜிட்டல் கிளாக், அனலாக் கிளாக் எது வேணால் வச்சுக்கலாம். ஸ்பிளிட் ஸ்க்ரீன் சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. அதில் நம்ம வேணால் பாதியாக பிரித்து வெதர் மட்டும் தனியாக காமிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் பட்டன், ப்ளூ லிங்க், அவ்வளோதான். ஸோ நல்லாவே இருக்குது. அண்ட் 360 டிகிரி பார்க்கிங் கேமரா வந்துடும். நான் ரிவர்ஸ் கியர் போடுறேன். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அந்த ரிவர்ஸ் கியர். அண்ட் இதில் பார்த்தோன்னா நமக்கு அடாப்டிவ் கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு அந்த 360 டிகிரி பார்க்கிங் கேமரா வந்துடும். ரியரில் பார்த்தோன்னா நமக்கு இந்த ஒரு வியூ கொடுத்துட்றாங்க. ஸோ நல்லாவே இருக்குது, நல்லா லெஜிபிளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
அண்ட் கீழே பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துருது, நமக்கு டியூல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துடும். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு சீட் வென்டிலேஷனுக்கான பட்டன் இந்த இடத்துல வந்துருது. அண்ட் 360 டிகிரி பார்க்கிங் கேமரா பட்டன் தனியாக அந்த இடத்துலையும் கொடுத்துறாங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்துடும், ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கொடுத்துறாங்க. டேஷ்போர்ட் பார்த்தோன்னா நமக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒரு ரெட் கலர் ட்ரீட்மெண்ட் அங்கங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் கலர் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ ஆகி இது வரைக்கும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையுமே நமக்கு ஒரு ரெட் கலர் ட்ரீட்மெண்ட் வந்துருது. இந்த இடத்துல ஒரு கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளோ பாக்ஸ் பார்த்தோன்னா நமக்கு இதில் கூலிங் ஃபங்க்ஷனும் வந்துருது. இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் கொடுத்துறாங்க. USB-C, USB-A அண்ட் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் வந்துருது. ஒரு கிளாஸ் பிளாக் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் பெருசாக ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஆகலை, ஏன்னா கம்மியாக தான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பார்ட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மிச்சம் ஃபுல்லாகவே நமக்கு ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல், லைட்டாக ஒரு லெதர் மாதிரியான ஒரு ஃபினிஷ் தான், ஆனால் பிளாஸ்டிக் தான். அண்ட் லோவர் ஆஃபுமே நமக்கு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஆட்டோ டிமிங் IRVM கொடுத்துறாங்க. ஒரு சன்கிளாஸ் ஹோல்டரும் வந்துடுது. அண்ட் இந்த லைட்டுமே பார்த்தோம்னா நமக்கு வந்து LED தான் கொடுக்குறாங்க. ஸோ சன்ரூஃப் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஒரு பெரிய பானராமிக் சன்ரூஃப் வந்துடுது. ஸோ ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகுது, நல்லா வைடாக இருக்குது. இது ஒரு நல்ல அடிஷன் சொல்லலாம் இந்த காருக்கு. ஸோ இப்போ அந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸ்டீரியர் இன்டீரியர் டீட்டெயிலிங் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த காரை ட்ரைவ் பண்ணி இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கைஸ் நம்ம இந்த கிரெட்டா என்னென்னு ட்ரைவ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹசார்ட் லைட் ஆஃப் பண்ணிடுவோம், நம்ம பார்க்கிங் பிரேக் எடுத்துடலாம். இது மேனுவல் வேரியன்ட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரைவ் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். இப்போ கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ க்ளீனாக ரெவ் ஆகுது. ஸோ இந்த இன்ஜின் பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி வெர்னால ட்ரைவ் பண்ணியிருக்கோம். 1.5 லிட்டர் TGDI பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான். இது நமக்கு மேக்ஸிமம் கிளாஸ் லீடிங் 160 bhp அண்ட் 253 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. இந்த வாய்ஸ் கமாண்ட்ஸும் வந்துடுது, ப்ளூ லிங்க் எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த பெட்ரோல் இன்ஜின் பார்த்தோன்னா நமக்கு கியா செல்டாஸ்லேயும் வருது. பட் என்லைனில் பார்த்தோம்னா அது வேறு மாதிரி ஒரு உருவத்தில் இருக்குது. நமக்கு சஸ்பென்ஷன்லாம் கொஞ்சம் ஹார்டராக டியூன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டியரிங் கனெக்டிவிட்டியும் நார்மல் கிரெட்டாவை விட அதில் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காரில் நமக்கு லெவல் 2 ADASும் வந்துடும். அண்ட் இந்த மேனுவல் ட்ரைவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஃபன்னாக இருக்குது. ஆக்சுவலாக ADAS ஒர்க் ஆகுது. ஸோ ஜஸ்ட் நம்ம லேனை விட்டு வெளியே போனால் திரும்ப அது லேனுக்குள்ளே இழுத்து விடும். லேன் டிபார்ச்சர் வார்னிங், லேன் கீப் அசிஸ்ட் எல்லாம் கொடுத்துறாங்க. ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங். ஸோ இப்போ தானே எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ் கிராஸ் பண்ணி வந்தோம். பெருசாக எனக்கு அது உள்ளே ஃபீல் ஆகலை. என்னதான் ஸ்போர்ட்டியரான கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு கார் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் அந்த சஸ்பென்ஷன்லாம் ஹார்டாக செட் பண்ணியிருந்தாலுமே நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது. அந்த ஓவர் டேக்ஸ்லாம் நமக்கு ப்ராப்ளமே இல்லை, சல்லு நடக்குது. அண்ட் இதுலேயே நமக்கு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் கொடுத்துறாங்க. ஒரு 7 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்துடும். ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங் ஒர்க் ஆகுது உங்களுக்கு தெரியும். இந்த டர்போ பெட்ரோல் இன்ஜினுக்கு ஒரு ஆப்டான ஒரு கியர் பாக்ஸ் அப்படின்னா நமக்கு இந்த மேனுவல் கியர் பாக்ஸ் தான். டிசிடியுமே நல்லா தான் இருக்கும். பட் அந்த ஃபன் நீங்கள் போட்டு அந்த ரெவ் பண்ணி ஓட்டுற நேச்சர் வந்து கண்டிப்பாக மேனுவல் விட்டால் உங்களுக்கு அதில் வேறு எதுலையும் கிடைக்காது. ஸோ இந்த இன்ஜின் நம்ம ஆல்ரெடி வெர்னாலையும் ட்ரைவ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேயுமே நல்லா தான் இருந்துச்சு, இதுலேயுமே நல்லா பெட்டராக தான் இருக்குது. அண்ட் இன்சுலேஷன் லெவல்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அவுட் சைட் நாய்ஸ்லாம் பெருசாக நமக்கு உள்ளே ஃபில்டரே ஆகலை. அண்ட் ஃபீச்சர் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் கொடுத்துறாங்க. அண்ட் ஆல்சோ ஓஆர் எய்ம்ஸ்லேயே நமக்கு சின்னதாக ஒரு வார்னிங் ட்ரையாங்கிளும் வந்துடும். அது பார்த்தோன்னா நம்ம பிளைண்ட் ஸ்பாட்டில் யாராக இருந்தால் அது நமக்கு இன்டிமேஷன் கொடுக்கும். அண்ட் இன்ஜினுமே நல்லா ட்ராக்டபுளாக தான் இருக்குது. நம்ம எவ்வளோ தான் ஸ்லோ ஆனாலும் திரும்ப ப்ரெஸ் பண்ணால் நமக்கு இன்ஜின் வந்து நல்ல ஒரு பவர் அவுட்புட் கொடுக்குது. ஈஸியாக நம்ம 100-120 க்ரூஸ் பண்ணலாம். அண்ட் கிளச்சுமே நல்லா லைட்டாக தான் இருக்குது. கியர் பாக்ஸும் செம்ம ஸ்லிக் ஷிஃப்டிங்காக இருக்குது. அண்ட் நமக்கு பிளைண்ட் ஸ்பாட்டும் பெருசாக க்ரியேட் ஆகலை. பெரிய ஒரு கிளாஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. சைட் விண்டோஸும் நல்லா பெருசாக இருக்குது. ஓஆர் எய்ம்ஸும் நமக்கு நல்லா சங்கியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏ பில்லருமே தின்னாக தான் இருக்குது. ஆல் பிளாக் கேபின் தான். பட் நமக்கு பெருசாக கிளஸ்டர்ஃபோபிக்காலாம் ஃபீல் ஆகலை. அண்ட் மேபி இந்த கிரெட்டா ஏர்லைனோட ரிவ்யூ நம்ம தமிழ்லேயே நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன்.
பெர்ஃபார்மன்ஸ்க்குலாம் நமக்கு எந்த இடத்துலையுமே ஒரு குறையே இல்லை கைஸ். எனி கிவன் பாயிண்ட் நம்ம எக்ஸிலேட்டர் மேலே கால் வச்சாலே வண்டி சும்மா சீருது. பிரேக்கிங்குமே நல்லா தான் இருக்குது. நமக்கு 4 வீல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம லைட்டாக கால் வச்சாலே போதும், நல்ல ஒரு ஃபீட்பேக் நமக்கு கிடைக்குது. ஸோ இன்கியர் ஆக்சலரேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தலாம். செகண்ட் கியரில் இருக்கேன். க்ளீனாக ரெவ் ஆகுது. 4000 RPM அப்ஷிஃப்ட் பண்ணிட்டேன். சேஃப்டி வைஸ் பார்த்தோன்னா நமக்கு இந்த காரில் 6 ஏர்பேக்ஸ் வந்துடும், ABS EBD கொடுத்துட்றாங்க, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சரும் வந்துடும். அண்ட் அடாஸ் லெவல் 2 கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த அடாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கிரெட்டாவோட டீசல் ரிவ்யூலேயே நான் சொல்லியிருப்பேன், அந்த ட்ரைவ் பண்ணுறப்போ அதை எப்படி ஒர்க் ஆகுது அந்த விஷயம் எல்லாமே சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை பார்க்கலாம், நான் காட்டுறேன், அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டீப்பான ஒரு ரைட் கார்னர் வருது. நல்ல லைன் மெயின்டைன் பண்ணுது. ஸ்டியரிங்கோட ஃபீட்பேக்குமே நல்லா தான் இருக்குது. பாருங்க, லைட்டாக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தாலுமே நமக்கு அது டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுறது தெரியுது. அண்ட் வேரியன்ட்ஸ்னு பார்த்தோன்னா நமக்கு N8 அண்ட் N10 வேரியன்ட்ஸில் வரும். மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் கொடுத்துறாங்க. மேபி எனக்கு வந்து அந்த i20 N9 வர மாதிரி டியூல் டோனில் வர ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தோன்னா எனக்கு சிங்கிள் டோன் தான், ஒயிட் கலரில் தான் வரும். அண்ட் இந்த தண்டர் ப்ளூ அண்ட் கிரே கலர் அதெல்லாமே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ப்ரைஸிங் பார்த்தோம்னா இப்போ நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைமில் இன்னும் ரிவீல் ஆகலை. ஸோ நான் ரிவீல் ஆனவுடனே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங் ஒர்க் ஆகுது, எல்லாமே சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுது. கார்னர்ஸ்லாம் இது ஒரு ஜாயினே சொல்லலாம். லேன் கீப் அசிஸ்ட் ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக ஒரு லேனை விட்டு வெளியே போகணும்னு நினச்சி இந்த மாதிரி இண்டிகேட்டர் கொடுத்துட்டு போனால் தான் நமக்கு அந்த லேன் கீப் அசிஸ்ட் வந்து இன்டர்வியூன் ஆகாமல் இருக்கும். நான் திரும்ப பாருங்கள், இப்போ ஒரு லேனை விட்டு வெளியே போகிறேன். ஸோ பைக்கர் இருக்காது, அதே டிடெக்ட் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் ஹார்டாக பிரேக் பண்ணுவோம். நல்ல பைட் தான், நான் ஃபுல்லாக கூட ப்ரெஸ் பண்ணல, சும்மா மைல்டாக தான் மேலே வச்சேன். நல்ல ஒரு பைட்டிங் தான் இருக்குது. அண்ட் இந்த கேமராவோட குவாலிட்டி வந்து வேறு லெவலில் பண்ணாங்க. கண்டிப்பாக ஹியூண்டை கியா வந்து எப்படி இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணாங்கன்னே தெரில. வேறு லெவலில் ஒரு கேமரா குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பிளைண்ட் ஸ்பாட் அசிஸ்ட்லாம் உண்மையிலே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். ஸ்டியரிங் வீலை ஹோல்ட் பண்ணுறதுக்கே ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. கான்டர்ஸ்லாம் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த கார்னர் பாருங்க, சரியான கம்போஷராக இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஸ்டச் கிடச்சிருக்கு, நம்ம லான்ச் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு 0 to 100 வந்து ஒரு 10 செகண்ட்ஸ்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். பிரேக்கிங் டெஸ்ட்டும் பண்ணிடலாம். நம்ம க்ளோஸ் டோர்ஸ்லாம் இருக்கும். நல்லா இருக்குது. அண்ட் இந்த டயர் க்ரிப்புமே நல்லா தான் இருக்குது. இதில் 18 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நார்மல் கிரெட்டாலே நமக்கு 1.5 டர்போ இருக்குது. இதே இன்ஜின் தான், இதே கியர் பாக்ஸ் காம்போவில். கியர் பாக்ஸ் வந்து நமக்கு மேனுவல் வராது, ஆட்டோமேட்டிக் மட்டும் வரும். 7 speed DCT மட்டும் கொடுத்துருவாங்க. பட் இந்த எண்ணெயில் நமக்கு மேனுவல் கொடுத்துறாங்க. ஸோ அந்த கேரக்டர் வேணும், எனக்கு அந்த ஸ்போர்ட்டியான ஒரு நேச்சர் இருக்கணும் காரில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிரெட்டா எண்ணெய் தான் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். மைலேஜ் வைஸ் பார்த்தோன்னா இதே இன்ஜின் இதே டிரான்ஸ்மிஷனோட நமக்கு வெர்னால 20 kmpl ARAல கிளைம் பண்ணுறாங்க. இதுவுமே மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். பட் SUV பாடி டைப் அண்ட் அந்த ஏரோடைனமிக்ஸ்லாம் அது வந்து செடான், இது SUV, அதனால் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ மேக்ஸிமம் நம்ம ஒரு 12 to 15, 16 அந்த ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் நம்ம டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து தான். அண்ட் டிரைவிங் பொசிஷனுமே நம்ம ஈஸியான ஒரு டிரைவிங் பொசிஷன் வந்துடலாம். ஏன்னா ஸ்டியரிங்க்கு வந்து நமக்கு ரீச் ஆஸ் வெல் as ரெண்டு அசிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க.
அண்ட் இந்த சீட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு எல்லா அட்ஜஸ்ட்டுமே வந்துடுது. 8-way பவர் அட்ஜஸ்டட் டிரைவர் சீட் தான். நம்ம ஹைட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் கம்மியாக இருந்தாலும் நமக்கு பெருசாக அந்த விசிபிலிட்டிலாம் பிரச்சனை இருக்காது. அண்ட் இதில் பார்த்தோன்னா நமக்கு டியூவல் எக்ஸாஸ்ட் செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாஸ்ட்டுமே நமக்கு நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குது. பட் அது நம்ம டாப் அண்ட் எடுத்துகிட்டு போனால் தான் அந்த சவுண்டே நமக்கு கேட்குது. இல்லைன்னா நமக்கு பெருசாக எக்ஸாஸ்ட் சவுண்ட் உள்ளே கேட்கல, கேபின்குள்ளே கேட்கல, வெளியே வந்து நல்லாவே கேட்கும். நம்ம 6th கியரில் போட்டு ஜஸ்ட் நம்ம எக்ஸலேட்டர் மேலே கால் வச்சாலே ஒரு 2000 RPM பக்கமாக 100ல் ஈஸியாக க்ரோஸ் பண்ணலாம், எவ்வளோ தூரம் க்ரோஸ் பண்ணாலும். இப்போ எனக்கு லைட்டாக அது தெரியுது. சஸ்பென்ஷனோட ஸ்டிஃப்னஸ் வந்து நம்ம ஒரு 100 தாண்டுறப்போ லைட்டாக சின்ன ஒரு அந்த ஃபீல் தெரியுது. ஸோ இதுதான் நார்மல் கிரெட்டாக்கும் இருக்க இந்த என்லைனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தோன்னா நமக்கு ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரைடும் பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஹேண்ட்லிங்கும் பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. கம்ஃபர்ட் வந்து அது நல்லாயிருக்கும். ஸோ இது பக்கம் ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்டு தான். அண்ட் 4 cylinder டர்போ பெட்ரோல் இன்ஜின் பார்த்தோம்னா இதில் வந்து கிளாஸ் லீடிங். நமக்கு Volkswagenல இருக்குது 1.5 liter 4 cylinder டர்போ இன்ஜின் இருக்குது. பட் அவங்களுக்கு வந்து 150 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணோம். இது வந்து 160 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஓட்டுறப்போ கூட நமக்கு அந்த ஸ்டியரிங்லேருந்து வர ஃபீட்பேக் இன்னுமே கான்ஃபிடன்ஸ் தான் இன்ஸ்பயர் பண்ணுது. இந்த கட் நான் பெருசாக எடுக்கல, ஒரு 80 பக்கமாக தான் எடுத்தேன். பட் இந்த ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் ட்ரைவ் பண்ணி பர்சனல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் கைஸ் இந்த கிரெட்டா N9 மேனுவலோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ. இந்த வீடியோ புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டாரிஸ்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Take care, bye bye and drive safe.